அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் குமரவேல். இப்போ 1/1/2025லைங்க, இந்த புது வருஷம் ஆங்கில புத்தாண்டு புது வருஷம். இந்த வருஷத்துல இந்த மேச ராசிக்கு எப்படி இருக்கும்? அதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதாவது இந்த புது வருஷத்துல நம்மளுக்கு படிப்பு எப்படி இருக்கும்? தொழில் எப்படி இருக்கும்? எதிர்காலம் எப்படி இருக்கும்? அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த அந்த இந்த மேச ராசிக்கு இந்த வருஷத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷங்க. அதாவது எல்லா கிரகங்களும், அதாவது இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாமே 9 கிரகங்களும் இந்த வருஷத்துல பயிற்சி ஆகும். இதுல நம்ம முக்கியமா பார்த்தீங்கன்னா, மேஷ ராசி. இந்த ராசிக்காரங்களுக்கு அஸ்வினி, பரணி, கிருத்திகை. அப்ப அஸ்வினி 4 பாதம், பரணி 4 பாதம், கிருத்திகை 1 பாதம். இந்த 3 பாதங்களும் சேர்ந்தது தான் இந்த மேஷ ராசியில இருக்கும். இந்த மேஷ ராசியில அதாவது 30 டிகிரியிலிருந்து 60 டிகிரி வரையில இருக்கு. அதாவது ஒரு சிவப்பு நிறத்துக்கு அதிபதியும் இந்த செவ்வா தான். அந்த இடத்துக்கு அதிபதி செவ்வா. அப்ப இந்த செவ்வாய்ங்கிறது பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியா இருந்தா, அவங்க எதுலயுமே ஒரு வேகமா செயல்படக்கூடிய ஒரு ராசி தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் லைன்ல கொஞ்சம் ஆர்வமா இருப்பாங்க. விளையாட்டு துறையிலயும் கொஞ்சம் ஆர்வமா இருப்பாங்க. அதாவது பார்க்கும்போது எதுலயுமே ஒரு ஒரு வைராக்கியமா இருப்பாங்க. ஒரு தைரியமா இருப்பாங்க. ஒரு சிறப்பா இருப்பாங்க. சரிங்களா? அப்ப இந்த ராசிக்காரங்களுக்கு பார்க்கும்போது ஒரு 16லிருந்து ஒரு 20 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த கோவம், டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அன்ப சொன்னா கேட்பாங்க. நல்ல ராசிங்க இது. அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசினாவே அவங்களுக்கு அந்த கோவம் தான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டே தவிர, மத்ததெல்லாம் அவங்க ஒரு நல்ல ராசி அவங்க. சரிங்களா? அப்ப இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி பரணி நட்சத்திரம் மேஷ ராசின்னு ராசினா, பரணிங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரங்க. அப்ப அழகு, ஆடம்பரம், எதுலயும் ஒரு சிறப்பா இருக்கணும், எதுலயும் ஒரு மேக்கப்பா இருக்கணும், நம்ம எதுலயும் நம்ம ஒரு ஒரு எல்லாரும் நம்மள கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசி தாங்க. ஒரு நல்ல ராசி. சரிங்களா? அப்ப கிருத்திகை நட்சத்திரம் மேஷ ராசினாவே ஒரு தலைமை பண்பு, ஒரு லீடர், ஒரு தலைவர், எதுலயும் ஒரு சிறப்பா இருப்பார். சரிங்களா? அப்போ இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி 29/3/2025லிங்க குரோதி வருஷம் பங்குனி மாசம் 15ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு, அதாவது கும்ப ராசியில இருந்துங்க மீன ராசிக்கு பயிற்சி ஆகுதுங்க. அப்படி மீன ராசிக்கு பயிற்சி ஆகும்போது மீனத்துல, அதாவது அந்த சனி விரையச்சனியா இருக்குதுங்க. அதே மாதிரி மீனத்துல இருக்கிற ராகு, அதாவது 18/5/2025லிங்க மே மாசத்துலங்க, அதாவது விசுவாச வருஷம் வைகாசி மாசம் 4ஆம் தேதி அன்னைக்கு மீனத்தில் இருக்கிற ராகு கும்பராசிக்கு வருது. அப்ப கும்பராசிக்கு வரும்போது இந்த மேச ராசிக்காரங்களுக்கு 11ல ராகு இருக்கும்போது, ராகுங்கிறது பார்க்கும்போது இந்த இந்த மேச ராசியை இது ஒரு ஆசையை தூண்டக்கூடிய ஒரு ராசி தான். அப்போ ஒரு 16, 18 வருஷத்துல இருக்கக்கூடிய ஒரு பையன், 20 வருஷத்துல இருக்கக்கூடிய ஒரு பையன், இவங்கெல்லாம் நம்மளுக்கு வண்டி வேணும், டூ வீலர் வேணும், கார் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அப்போ அந்த ராசிக்காரங்க நம்ம வண்டி வேண்டாம்னு சொன்னாலும் வாங்கியே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அப்போ எதுலயும் ஒரு துடிப்பா இருப்பாங்க. அவங்க கிட்ட அன்பா தான் அங்க பேசணும், நேக்கா பேசணும். ரொம்ப போர்ஸா பேசும்போது அவங்களுக்கு கோபமே, எது பேசலாம், எது பேசக்கூடாது அப்படிங்கிறது தெரியாது. அப்போ இவங்களுக்கு எப்படின்னா, அந்த கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கடுமையான வார்த்தையா இருக்கும். பேசுற வார்த்தைகளே கடுமையா இருக்கும். அப்போ பார்க்கும்போது அப்பன் பேசினாலும் கோபம் வரும், அம்மா பேசினாலும் கோபம் வரும், அண்ணன் தம்பி பேசினாலும் கோபம் வரும். அப்படி இவங்களால ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு இதா இருக்கும். சரிங்களா? இப்போ அதே மேசராசிக்காரங்களுக்கு ரிஷபத்துல இருக்கிற குரு, அதாவது பார்த்தீங்கன்னா 16/5/2025லிங்க விசுவாச வருஷம் வைகாசி மாசங்க. அதாவது வைகாசி மாசம் அந்த 2ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபத்துல இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகுது குரு. அந்த குரு குரு ஏற்கனவே பாத்தீங்கன்னா, அதாவது புதன் மனையில போய் சேருது. அந்த குரு அந்த இடத்துல மிதுனத்துல பகையா இருக்கும். அப்ப இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு ஒரு சமயம் அதாவது வங்கி துறையிலயோ, இல்ல தகவல் தொழில்நுட்பத்திலயோ இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் அமைஞ்சாலும்,
அதுலயும் வந்து பார்க்கும்போது ஒரு சுமாரா தான் இருக்கும். சரிங்களா? அப்ப கடகத்துக்கு வந்து அதாவது மேசராசிக்கு வந்து 4ல அதாவது வந்து பார்க்கும்போது கடகராசி. கடகராசியில வந்து செவ்வாய் நீச்சமா இருக்கும். சந்திரன் ஆட்சியா இருக்கும். குரு உச்சத்துல இருக்கும். அப்ப 4ஆம் இடத்துல வந்து அந்த நீச்ச செவ்வாய் இருந்தாலும், ஒரு இப்ப இந்த கடகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடகராசியும் சரி, மேசராசியும் சரி, ஒரு வளர்பிறையா இருக்கும்போது, இந்த வருஷத்துல வந்து சில மாற்றங்களோ, ஒரு சிறப்புகளோ இந்த மேசராசி குடுக்கும். அப்போ அ ஒரு வலுவான கிரகங்கள் செவ்வாய் ஜாதகத்துல அமைஞ்சுட்டாவே, இந்த மேசராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு சிறப்பா தாங்க இருக்கும். சரிங்களா? அப்ப 5ஆம் இடத்துல வந்து சூரியன். அது வந்து பார்த்தீங்கன்னா, ப 18/5/2023லிங்க. விசுவாச வருஷம் வைகாசி மாசம் 4ஆம் தேதி அன்னைக்கு அ கன்னியிலிருந்து சிம்ம ராசிக்கு வருது. சூரியனுடன் போய் கேது சேருது. கோச்சார கேது. அப்படி சேரும்போது, அதாவது வந்து ஜாதருடைய மேச ராசி ஜாதருடைய அவங்க பாட்டன், முப்பாட்ட பூர்வீகத்துல எல்லாம் நெறைய ப்ராப்ளங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்ப தடவழி பிரச்சனைகளும், பூர்வீக பிரச்சனைகளும் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள ஜாதகத்துல இருக்கும். அப்ப இந்த பூர்வீகத்துல வந்துங்க, அதாவது ஏதாவது கரார் பண்ணாத சொத்து சித்தப்பன், பெரியப்பன், மேச ராசிக்காரங்க. அவங்க சித்தப்பன், பெரியப்பனுக்குள்ள கரார் பண்ணாத சொத்தா இருந்தால், அதுல எல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளோ, தேவையில்லாத வில்லங்கங்களோ இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த மேச ராசிக்காரங்களுக்கு வந்துங்க, அதாவது வந்து முன் சகோஸ்தானம் அண்ணன். அண்ணன் வகையிலயும் சங்கடம் பிரச்சனைகளும், தம்பி வகையிலயும் பிரச்சனைகளும், அப்பா வகையிலயும் பிரச்சனைகளும், இதெல்லாம் இந்த வருஷம் வைகாசிக்கு மேல் கொண்டு அ ஒரு ஒரு 70% தான் இந்த ராசிக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, வைகாசிக்கு மேல் கொண்டு இந்த பூர்வீக பிரச்சனைகள்ல நெறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் ஜாதகத்த பொறுத்து தாங்க. அந்த ஜாதகத்துல வந்து ரொம்ப ஒரு ஒரு கிரக நிலைகள் வந்து மோசமா இருந்துச்சுன்னு வச்சுங்க, நெறைய ப்ராப்ளங்கள் குடுக்கும். சரிங்களா? அதையெல்லாம் நம்ம கரெக்ட்டா பார்க்கணும். சரிங்களா? அப்போ இப்போ இந்த ராசிக்காரங்க வந்துங்க, மேச ராசிக்காரங்க அந்த ராகு 11ல வர்றதுனால அ எதுலயுமே இப்ப வண்டி, வாகனம், பூமி, கிரையோ எது பண்ணாலும் அது வந்து ஓரளவா வந்து இந்த கடன் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அந்த கடன் பிரச்சனைகள் வரலாம். அதாவது வந்து தேவையில்லாத வண்டி வாகனத்துல ஏதோ ஒரு இவங்க வந்து இந்த ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. அதையெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா, இது வந்து க கடன் உபரி ஆயிட்டே இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமா நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? அப்போ இந்த மேச ராசிக்காரங்க, இந்த செவ்வாய் இந்த செவ்வாய்க்கு வந்துங்க சுப்பிரமணியர் தாங்க. முருகர். இந்த முருகர் கோயிலுக்கு ஒரு இஷ்ட தெய்வமா கும்பிடணும். அதாவது மலை மேல இருக்கிற முருகருக்கு வந்து ஒரு திருச்செந்தூர், பழனி, மருதமலை இப்படி ஏதாவது ஒரு கோயிலுக்கு கிருத்திகை, சஷ்டி இது நாள்ல போய் கும்பிட்டு வரணும். சரிங்களா? அப்போ முருகன் இஷ்ட தெய்வமா கும்பிட்டு வரணும். பத்ரகாளி அம்மன கும்பிடலாம், மாரியம்மன கும்பிடலாம். இப்படி கும்பிட்டு வரணும். சரிங்களா? அப்ப இந்த வருஷத்துல மேச ராசிக்கு வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அ அ அவங்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும்? தொழில் எப்படி இருக்கும்? அப்படின்னா படிப்பெல்லாம் வந்து நல்லா படிப்பாங்க இந்த மேச ராசிக்காரங்க. சரிங்களா? அப்ப படிப்பாங்க. படிக்கிற மாதிரி இப்போ ஒரு புக் எடுப்பாங்க. எடுத்துட்டு படிப்பாங்க, படிக்கிற மாதிரி நடிப்பாங்க. அதே மாதிரி படிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு ஹோம் ஒர்க் குடுக்குறாங்க. ஒரு டீச்சர் வாத்தியார் வந்து ஒரு ஹோம் ஒர்க் குடுக்குறாங்கன்னா, அவங்க வந்து எடுத்து அந்த நோட் எடுத்து ஃபுல்லா எழுதுவாங்க. எழுதிட்டு லாஸ்ட் 2 பேஜ் இருக்கும். அது 2 பேஜ் எழுதிரலாம். ஆனா, அது நாளைக்கு எழுதிக்கலாம். அப்படிங்கிற ஒரு கேர்லெஸ் குடுக்கும். சரிங்களா? அப்ப இவங்க கிட்ட கொஞ்சம் அசால்ட்டுத்தனமும் இருக்கும். அசால்ட்டுத்தனமும் இருக்கும். அதனால இவங்க வந்து சில நேரத்துல அறிவாளியாவும் இருப்பாங்க. சில நேரத்துல ஒரு சொல்றேன் சங்கடப்படக்கூடாத ஒரு முட்டாள்தனமாவும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ராசி தாங்க இது. சரிங்களா? அதனால இந்த ராசிக்காரங்க நல்ல அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராசியில பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சத்துல இருக்கும். சூரியன் உச்சத்துல இருக்கும். அப்ப சூரியன் உச்சத்துல இருந்தாவே அந்த சூரியனுடைய கிரக நிலைகள்லாம் நல்லா வலுவா இருக்கும்போது, ஒரு தலைவனா, ஒரு லீடரா, ஒரு அரசியல்வாதியா, ஒரு ஒரு பெரிய லெவல்ல இருக்கும் பாருங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, 10 பேர்த்த, 100 பேர்த்த, 1000 பேர்த்த வச்சு ஒரு மேனேஜ்மென்ட் பண்றவங்கலாம் ஒரு நல்ல இந்த ராசிக்காரங்கள்ல ஒரு நல்ல சிறப்பா தாங்க இருப்பாங்க. சரிங்களா? அப்ப இந்த ராசிக்கு வந்து செவ்வாய் கெமிக்கல், ரசாயன மருந்து, மாத்திரைக்கு 2வது வந்து இந்த மண் சம்மந்தப்பட்ட வகையில
ரெண்டாவது இந்த ஃபயர் சர்வீஸ், ராணுவம், மிலிட்ரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த துறையில எல்லாம் நல்ல ஒரு வலுவாத்தான் நல்ல ஒரு சிறப்பா இருப்பாங்க. சரிங்களா? அப்போ செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா, மகரத்துல உச்சமா இருக்கும். அதே செவ்வாய் வந்து இந்த மேசம், விருச்சிகத்துல ஆட்சியா இருக்கும். கடகத்துல வந்து நீச்சமா இருக்கும். அப்போ செவ்வாய் உச்சம் இருந்து அப்ப அந்த ஒரு ஒரு அ டாக்டரா வராங்க. ஒரு டாக்டரா வராங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2, 10 குடையவன் நல்ல வலுவா இருந்து, ஒரு சிறப்பா இருந்துட்டுன்னு வச்சுக்கங்க. அதாவது வந்து அவங்கெல்லாம் வந்து 100க்கு 90% மருத்துவத் துறையில வந்து சாதனை பண்ணுவாங்க இந்த மேச ராசிக்காரங்க. சாதனையாளருக்கு அமையக்கூடிய ஒரு ராசி தாங்க இது. சரிங்களா? அப்ப மருத்துவத் துறையில வந்து அந்த 2, 10 குடையவன் வலுவா இருக்கும்போது, லக்னத்துக்கு 2, 10 குடையவன் செவ்வாய் நல்ல வலுவா இருந்து, ஒரு குரு வலுவா இருந்து, சூரியன் நல்ல ஒரு சிறப்பா இருந்துட்டா அவங்க ஜாதகத்துல, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து டாக்டர் அ வே சம்மந்தப்பட்ட ஒரு மருத்துவத் துறை எல்லாம் நல்லா இருக்கும் அவங்களுக்கு. அப்ப இந்த ராசிக்கு வந்து மேச ராசிக்கு வந்து இப்ப இந்த 7 சனி ஸ்டார்ட் ஆகுது. இந்த 7 சனி ஏதாவது நம்மள இந்த ராசிக்காரங்களுக்கு தொந்தரவு பண்ணும்னா, அப்படியெல்லாம் ஒண்ணும் பயப்படுற அளவுக்கு இல்ல. இந்த 7 சனி வந்து பார்த்தீங்கன்னா, அ செல்வாக்கும் குடுக்கும், சில சமயத்துல சிரமத்தையும் குடுக்கும். பூமி வாங்குற யோகம், வீடு கட்டுற யோகம், வண்டி வாகனம் வாங்குற யோகம், ஜல யோகம், மண்மனை யோகம் எல்லாமே குடுக்கும். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை, சங்கடங்கள் குடுக்குங்க இந்த 7 வருஷத்துக்கு. அப்ப அவங்க ஜாதகம் வலுத்திருந்தால், ஒரு சிறப்பான பலன் கண்டிப்பா குடுக்கும். 100% ஜாதகத்துல வந்து எல்லாமே நல்லா இருக்கும். இப்ப நாமெல்லாம் வந்துங்க நம்ம ஜாதகம் இது முதல் தான் நம்ம இது 2வது பதிவா போடுறோம். இது வந்து நம்ம சொல்றது 100% அது அ நல்லா தான் இருக்கும். கரெக்ட்டா இருக்கும். நீங்க அதாவது வந்து நீங்க நம்மள சந்திச்சாலும் சரி, பார்த்தாலும் சரி, ஃபோன் பண்ணாலும் சரி, ஆனா நம்ம சொல்ற பாயிண்ட் 100% கரெக்ட்டா தான் இருக்கும். அதாவது கரெக்ட்டா இருக்குன்னா, நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ப லைன்ல சொல்றத நம்ம சொல்ற இது வந்து பாயிண்ட் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா ஒத்துப்போகும். கரெக்ட்டா இருக்கும். சரிங்களா? அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேச ராசிக்காரங்களுக்கு அந்த ஆடு ஆடு, மாடு, பண்டம், வெள்ளம், விளைச்சல் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும்னா கூட, அந்த ஜாதகத்த வச்சு நம்ம விரிவா தான் நாங்க பார்த்துக்கணும். அப்ப விவசாய துறையில சில மாற்றங்கள் வரும். செவ்வாயினாவே பூமிக்காரகன் தானே. அதனால வெள்ளம், விளைச்சலையும் ஒரு சிறப்பு குடுக்குற ராசி தான். 2வது இந்த இயற்கை மாற்றங்கள்லாம் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இந்த வருஷத்துல இருக்கும். பொதுவான பலன். இயற்கை சீற்றங்கள், இயற்கை மாற்றங்கள்லாம் இந்த வருஷத்துல வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாதகத்துல இருக்கு. அதனால இந்த செவ்வாய் பொறுத்தவரையில், அதாவது பூமிக்கரகன், அதாவது சகோதரக்கரகன், இந்த செவ்வாய் வந்து பார்க்கும்போது, இந்த தலையில அதாவது வந்து பார்க்கும்போது தலைவலி, அ சின்ன சின்ன பித்த சம்மந்தப்பட்ட ஒரு உடல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் எல்லாம் அ அப்பப்போ ஒரு இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது சின்ன உடல் உபாதைகள் குடுக்கலாம். அதாவது ஜாதகத்த பொறுத்து. ஆனா இருந்தாலும், நல்ல ஒரு கிரக நிலைகள் வலுவா தான் இருக்கும். ஒண்ணும் தப்பு வராதுங்க. சரிங்களா? அதனால இந்த ராகு 11ல இருக்கிறதுனால இந்த அலர்ஜி ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாதகத்துல உண்டு. சரிங்களா? இன்னும் அடுத்த பதிவு ரிஷப ராசிய பத்தி நம்ப பார்க்கும்போது எல்லாம் கிளியரா நம்ப சொல்றோம். நன்றி, வணக்கம், வணக்கம். உங்கள் ஜோதிடர் குமரவேல்.